ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து நோ மென் ஸ்கை இதை வந்துட்டு நம்ம மேக் மினி M4 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரெசல்யூஷன்லாம் நான் வந்து ட்ரை பண்ணல, சரிங்களா. 1080p, அதுக்கப்புறம் வந்துட்டு 1080p, அதுக்கப்புறம் வந்து 1444p, அதுக்கப்புறம் 4K, அவ்வளோதான், சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நான் முதல்ல மாற்றிடுறேன், ஸ்டாண்டர்டில் வச்சுட்டு 1080pக்கு போயிடுறேன். ஸோ இதுதான் அப்ளை. எஸ், ஐ நோ தட். ஓகே அப்ளை. ஸோ நோ மேன்ஸ் ஸ்கை வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப ஒரு ஃபேவரைட் கேம் தான். நல்லாயிருக்கும், ஏன்னா ஸ்பேஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் வந்து நோ மேன்ஸ் ஸ்கை வரும்போது வந்துட்டு அவ்வளோ ஒரு ஆசை விளாடணும் அப்படி சொல்லிட்டு என்னோடய பழைய ஏலியன்வேர் லேப்டாப்பில் கூட நான் வந்து போட்டு விளாண்டுருக்கேன். இந்த ஓப்பனிங் மெனுவே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த கேமுக்குள்ளேயே பூந்தேன். ஸோ அப்போலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து இந்த கேம் வந்து இதில் சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் வாங்க. ஓகே, 1080p நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா 53, அதுக்கப்புறம் ஒரு 58, அதுக்கப்புறம் 57, 60 கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். 62, 63 அப்படியே ஏறுதுல. ஸோ 66. ஸோ இதுதான். ஸோ 1080pயில் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது, ஓகேங்களா. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்பிளே வந்து என்ஹான்ஸ்டுக்கு நம்ம மாறிடுவோம். ஓகே என்ஹான்ஸ்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ 44, 56, 54 FPS நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நல்லாயிருக்கு, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி ஆப்பிள் வந்து கொஞ்சம் ரே ட்ரேசிங்லாம் வந்து மேக் மினியில் ஆட் பண்ணியிருக்கனால பார்க்குறதுக்கு நைட்டில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்து வந்து பாருங்கள் 61, 60 வரைக்கும் கிடைக்கிது. ஓகே, தட்ஸ் நைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்பிளே கிராஃபிக்ஸ் ஹை. ஸோ ஹையில் வச்சு பார்ப்போம் இன்னும் எப்படி கிடைக்கிது. ஸோ ஹையில் பார்த்தீங்கன்னா 39, 38. ஸோ இன்னும் கிராஃபிக்ஸ் வந்து ஹையில் போனதுனால FPS வந்து குறையுது. 49, ஓகே 49, 52, 53. ஸோ நல்லாயிருக்கு, ஹையில் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கு. இன்னமும் என் கப்புக்கிட்ட வந்து யாரும் நின்றுட்டு இருக்காங்க ப்ரோ, இங்கே இந்த பக்கம். ஸோ இப்போ நம்ம கப் எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் இங்கே போவோம். ஸோ அப்போ வந்து FPS எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பை ப்ரோ. FPS வந்து 46, 45, 48, 49 வரைக்கும் வருது. ஓகே காய்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஓகே 54, அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அல்ட்ரா. ஸோ இது வந்து அல்ட்ரா. ஸோ அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா 39, 40, 41, ஓகே 43 இப்படி தான் இருக்குது. ஓகே, ஒரு இடத்துல பக் போடுவோம் கப்பையை. ஓகே 41. நான் போய் ஒரு மாதிரியா ஸ்டட்டர் பண்ணுது பார்த்தீங்களா, திருதா. ஸோ 37, 36 இறங்கிருச்சு. ஓகே 36, 38, 37 FPS கிடைக்கிது. ஸோ 38, ஓகே 39, ஓகே. ஸோ ஓகே தான், சோஃபா ஓகே தான். ஆனால் போன வாட்டி வந்து ரொம்ப M2வில் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு, முடியல, ரொம்ப குறவாக இருந்துச்சு. 30 FPS எனக்கு கிடச்சிது. ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம ரெசல்யூஷனை மாற்றுவோம். சாரி, ஓகே அப்ளை, ஸ்டாண்டர்ட் வந்துடுவோம். ஓகே ஸோ 46, 47 கிடைக்கிது பாருங்க. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் மாத்திரோடனே அந்த சேஞ்சஸ் அப்படியே தெரியுது பாருங்க, நல்லாயிருக்கு. ஓகே 45, 48 இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஹான்ஸ்ட்
அப்ளை. ஓகே. ஸோ 40 என்ஹான்ஸ் பண்ணோடனே வந்து 40 31க்கு வந்துருச்சு. ஸோ 31 41 38. ஸோ இப்படியே தான் இருக்குது. அண்டு 41. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஹை. ஓகே, ஹையில் வச்சுட்டு ஹை பார்த்தீங்கன்னா பாருங்க 32 34 35. ஓகே, இப்போ கப்பை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக ரூம் பண்ணுவோம். 39 கப் எடுத்த பிறகு ஒரு 42 கிடைக்குது. 46 கிடைக்குது. ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ அப்போல்லாம் என் டைமில் வந்துட்டு இந்த லேப்டாப், விண்டோஸ் லேப்டாப் வச்சுருக்கும் போது எனக்கு சரியான எஃப்பிஎஸ்ஸே இருக்காது அந்த கேம் விளாட்றதுக்கு. அதுலேயும் அப்படி இப்படின்னு விளாண்டேன். எல்லாம் லோ செட்டிங்கில் வச்சு விளாண்டேன். இப்போ பாருங்கள், நோ மேன்ஸ் ஸ்கை ரொம்ப முன்னேறிட்டாங்க. 37 39. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அல்ட்ரா. அதுக்கப்புறம் ஓகே, அல்ட்ராவில் 36 37. ஓகே, அதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ணுறேன். $35 $33 எடுக்குது. 35 33. ஓகே ஓகே. ஸோ நார்மலாக வாக் பண்ணால் 32 31 கிடைக்குது. ஸோ 1444Pயில் வந்துட்டு 32 31 கிடைக்குது. ஓகே. ஸோ அப்பயே பாருங்கள். ஓ ஐயோ, கீழே விழுந்துட்டேன். வெளியாவிட அங்கேருந்து. அச்சோ. ஓகே, 35 33. ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு ரெசல்யூஷனை 4Kக்கு மாற்றுறேன் நான். ஸோ இது வந்து 4K ரெசல்யூஷனு ஸ்டாண்டர்டில் வச்சுட்டேன். ஓகே. 28 30 31 28 29 இருக்குது. ஓகே. ஸோ 32. ஓகே, that's nice. அதுக்கப்புறம் என்ஹான்ஸ்ட். ஸோ என்ஹான்ஸ்டில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 26 28 20 30 28 30 27. என்னமோ இருக்குது. என்ன இருக்குங்க? அப்படியே போய் பார்ப்போம். ஐயோ, கீழே விழுந்தான். ஓகே, 30 FPS guys. டேமேஜ் கண்டெய்னர். ஓகே, 29. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹையில் வச்சு பார்ப்போம். ஹை. ஐயோ, 25 27 26. இன்னும் இறங்கிருச்சு பாருங்கள். 24 24 20 ஆக குறைவு. 20 25 24 23 20க்கு வரும்போது வந்துச்சு. ஸோ நம்ம அப்படியே இந்த கொஞ்சம் கப்பை எடுத்து கொஞ்சம் போய் பார்ப்போம் எப்படி FPS இருக்குன்னு. $26 கிடைக்கிது. இப்போ வந்துட்டு கப்பலில் 25 27 போகுது. ஓகே, 28 வருது, 29 வருது. ஓகே, 29 வருது, 31 கிடைக்கிது, 32. ஸோ அது வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு அல்ட்ரா. ஓகே, ஸோ 24 FPS கிடைக்கிது, 25 கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா திருப்பியும் லேண்ட் பண்ணுறேன். ஓகே, 23 பாருங்க, 23 கிடைக்கிது, 25 ஓகேல ஃபுல்லாக அல்ட்ராவில் வச்சு
இப்படி தான் கிடைக்குது பாருங்க. ஸோ ஐ திங்க் நான் நார்மலாக எனக்கு விளாட்றதுக்கு வந்து 144p ரெசல்யூஷனு அதுலேயே சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ 4K தான் விளாடணும் அப்படின்னு இல்லை, எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் கேம் ஸ்மூத்தாக இருக்கணும். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நோ மேன்ஸ் ஸ்கை கேம் ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேமு ஒரு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் ஃபுல்லாக விளாண்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காலகட்டம் வந்தோடனே நான் நிப்பாட்டிட்டேன். எனக்கு டைம் இல்லை, ஏன்னா அவனுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. விளாண்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். ஸோ அதனால் இப்போ அப்படியே ரொம்ப சும்மா அப்படியே போயிட்டு கப்பை நியூ ஷிப் வந்து அன்லாக் பண்ணுறது, அப்படியே ரோம் பண்ணுறது, இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். ஓகே கைஸ், see you guys in the next video. Bye.